ராம்குமார் குறித்து தனிப்பட்ட முறையில் ஸ்வாதி தங்களிடம் கூறியது இல்லை என்று அவரது நண்பர் முகமது பிலால் சித்திக் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வருவதாக மட்டுமே ஸ்வாதி கூறியதாக தெரிவித்தார். ஸ்வாதி கொலை விஷயமா போலீஸ் ரொம்ப நல்லா ட்ராக் பண்ணி ஒரு குற்றவாளியை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல நம்ம தமிழ்நாடு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம், சந்தோஷமா பண்ற ஒரு விஷயம்னா கண்டுபிடிச்சிருக்காங்க கரெக்டான ஒரு குற்றவாளியை. ஸோ அதனால போலீஸ்க்கு ஃபுல்லாவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்பா ஃபுல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இது ஃபுல்லா இன்ட்ரோவரேட் பண்ணி அந்த என்ன ரீசன் என்ன இருக்கு சொல்லிட்டு பார்த்து அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி தராங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கும். நெக்ஸ்ட் யாரும் இந்த மாதிரி ஸ்வாத்தின்னு யாருமே எஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தர் பின்தொடர்ந்து வராரு அப்படிங்கிற ஏற்கனவே ஸ்வாதி சொல்லியிருக்காங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நார்மலா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துக்கல. ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசும்போது ஒருத்தன் ஃபாலோ பண்ணாண்டா அப்படின்னு சொல்லி பசங்க கிட்டயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப அளவு அந்த பொண்ணு என்னை கேவலப்படுத்திருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்க தகவல் நீங்க எப்படி சொல்றீங்க? அது அவங்க சொல்ற தகவல். சுவாதி சொன்ன விஷயம் இவ்வளவுதான். எங்க கிட்ட இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தான் மட்டும் சொல்லிருக்காங்க, தவிர மற்றபடி எதுவுமே அவங்க சொல்லல. இப்ப நீங்க சுவாதி வீட்டுக்கு போவீங்களா? உங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாரோட ரிலேஷன் எப்படி இருந்துச்சு? நாங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் போவோம், குரூப்பா. இப்போ ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷன், பர்த்டே அப்படின்னா தான் போவோம், தவிர மற்றபடி நாங்க இது ரெகுலர் க்ளோசர்ஸ். ஏதாவது ஒரு கெட் டுகெதர்னா வீட்டுக்கு ரொம்ப மீட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கெட் டுகெதர்னா வெளியில போவாங்க. அவ்வளவு. நீங்க போலீஸ் தரப்புல நீங்க முதலே சொல்லலாம், இல்ல இவ்வளவு தூரம் ஆகும் நீங்க நினைக்கல? இது ஒரு ஃபாலோ பண்ற விஷயம், ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றாங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஊர்லயே நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. போயிட்டு இந்த மர்டர் அளவு வரும்னு சொல்லிட்டு யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும். அவங்க இன்டர்வியூ அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க இது இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்களோ அது போலீஸ் கிட்ட தான் இருக்கு. அத ஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சவனுக்கு எவ்வளவு நல்ல ஒரு தைரியமா அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து அடுத்தவங்க யாருமே இந்த மாதிரி வரக்கூடாது வெளியில. அடுத்த எந்த சுவாதியும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த பேரு இந்த ஆள் புதுசு. ரொம்ப அவங்க யாருக்கிட்டையும் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க, தவிர ரொம்ப க்ளோஸா பழகுறவங்க கிட்ட தான் அவங்க ஃப்ரெண்டா பேசுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. தெரியாதவங்க கிட்ட அவங்க ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு. இப்போ ரோட்ல ஒருத்தர் டைம் கேட்கிறாரோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி தான் மட்டும் பேசுவாங்க, தவிர மற்றபடி எதுவுமே பேச மாட்டாங்க. சொல்றவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு போறானா லவ்வரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு இல்லையே. சார், காவல்துறையினர் உங்களை விசாரிக்கிறப்ப உங்க மேல ஏதோ தாக்குதல் நடத்தினாவோ வெளியில பேசிக்கிறாங்க? இல்ல அது மாதிரி எதுவுமே பண்ணல. எப்படி விசாரிச்சாங்க? நார்மலா கூப்பிட்டாங்க. பிளாஷ்பேக்ல ஏதாவது ஒரு இது இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா? ஏன்னா அவர் லாஸ்ட் 1 வீக்ல கால் பண்ணது வாட்ஸ்அப் இதெல்லாம் சாட்ல பார்த்து எந்த குரூப்ல பேசினாங்க அதை பற்றி தான் பேசினாங்க. ஸோ அதுல கேட்டாங்க இந்த மாதிரி என்னென்ன நடந்திருக்கு, யாராவது அசைக்கப்படுத்திருக்காங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்ல, அந்த மாதிரி தான் விசாரிச்சாங்க, தவிர மற்றபடி எந்த ஆங்கிள்லயும் இது பண்ணலாம். கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி குற்றவாளி கண்டுபிடிக்க முன்னாடி மத ரீதியான சில பிரச்சனைகள்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன? மத நீதி அப்படின்னு சொல்ல வரும்போது அவங்க இது பார்த்து சொல்ற ஒரு ஆங்கிள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர பட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஒரு குற்றவாளி மாட்டினால இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான் சொல்ல முடியும்.